வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு லைட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சின்ன லைட்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு இல்லையா, சின்ன சின்ன சைஸில் பல விளக்குகள் இப்போ வந்துடுச்சு. அந்த லைட்டுகளை பயன்படுத்தி எப்படி வீடியோவும் ஃபோட்டோஸும் எடுக்கிறது பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த புகைப்படங்கள் எல்லாமே நான் சின்ன விளக்குகளை பயன்படுத்தி தான் எடுத்தேன். குறிப்பாக கோடக்ஸில் இருந்து வெவ்வேறு ஆர்ஜிபி லைட்ஸ், அதாவது வெவ்வேறு வண்ணங்களை உருவாக்கக்கூடிய சாத்தியம் கொண்ட லைட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதில் M1ங்கிற ஒரு லைட்டை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது LC500R அப்படிங்கிற ஒரு ஸ்டிக் லைட்டும் கோடக்ஸ்லேருந்து வந்திருக்கு. இதுலேயும் M1 இருக்கிற மாதிரியே எல்லா மோடும் இருக்குது. அதாவது நீங்கள் கெல்வினை மாற்றி வெவ்வேறு லைட் வண்ணத்தை கொண்டு வரலாம். அப்புறம் நீங்கள் ஹியூ சேச்சுரேஷனில் மாற்றி லைட்னுடைய வண்ணங்களை, அதாவது ரெட் கலரு, ப்ளூ கலரு, பிங்க்கு, எனி கலரை நீங்கள் கொண்டு வர முடியும். அது இல்லாமல் மூணாவது மோடு வெவ்வேறு எஃபெக்ட்ஸு, ஒரு ஆம்புலன்ஸ் லைட்டு, டிவி லைட்டு, பட்டாசு வெடிக்கிறது, தீ லைட்ஸு, இப்படின்னு பல்வேறு மோடு, ஒரு 15 மோடு அதில் இருக்குது. அதையும் பயன்படுத்தி நீங்கள் லைட்டிங் பண்ண முடியும். வீடியோவுக்கு பண்ணும்போது அது செய்ய முடியும். அதான் இப்போ இருக்கிற வாய்ப்பு. அதாவது டெக்னாலஜி வளர்ச்சியில் நமக்கு சிறிய சிறிய விளக்குகளை வச்சுக்கிட்டே பிரமாதமான ஒரு அவுட்புட்டை நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி சிறிய விளக்குகளை வச்சுக்கிட்டே நீங்கள் குவாலிட்டியான அவுட்புட்டை கொடுக்க முயற்சி பண்ணலாம். அதாவது உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை செய்ய முடியும். வாங்க, இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸை நான் எப்படி எடுத்தேங்கிறதையும் அதனுடைய பிஹைண்ட் த சீன் ஷார்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். வாங்க.
நண்பர்களே, இந்த வீடியோ கூட இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த வீடியோ கூட அந்த கோடாக்ஸினுடைய அந்த 2 சிறிய விளக்குகளை பயன்படுத்தி தான் எடுத்திருக்கேன். என்னுடைய ஃபேஸுக்கு வந்து LC500Rங்கிற அந்த ஸ்டிக் லைட்டையும், என்னுடைய ரிம்முக்கு M1ங்கிற அந்த RGB லைட்டையும் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதை பயன்படுத்தி நம்ம ஒரு வீடியோவே ஷூட் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய அனுபவம். ஈவன் ஒரு படத்துக்கான சீனை கூட ஷூட் பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருக்கேன். என்னுடைய சமீபமாக ஒரு படத்தில் அதை ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதை பயன்படுத்தி நான் வெவ்வேறு ஃபுட்டேஜஸை வெவ்வேறு வீடியோக்களை அடுத்தடுத்து கொண்டு வரேன். நன்றி நண்பர்களே.